வேதாந்த பாடல்கள் மனதிற்கு சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணம் அதை தின்ன முறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா. மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான தோசை. அதுதான் முடக்கத்தான் கீரை தோசை. இந்த தோசையை செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானதே முடக்கத்தான் கீரை தான். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பின்னாடியே அந்த செடி, அது இதை கொடியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொடியே பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா அது நல்லா படர்ந்து நிறைய இருந்தது. ஸோ இது நீங்கள் வீட்டிலையே கூட நீங்கள் வளர்க்கலாம். இல்லை நீங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தேடி பார்த்தீங்கன்னா கூட இது கிடைக்கும். அப்படி இல்லைனாக்க நீங்கள் எப்போதும் வாங்குகிற மாதிரியான காய்கறி கடைகள்லையோ இல்லைன்னா கீரை விற்பாங்க இல்லையா, அந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அந்த மாதிரி கீரை விற்கிறவங்க கிட்ட சொன்னால் கூட உங்களுக்காக இதை வாங்கிட்டு தருவாங்க. ஸோ இது வீட்டிலையே வச்சோன்னா கூட ரொம்பவே நல்லதான். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம இதை சூப்பராகவே செஞ்சு தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த முடக்கத்தான் கீரையில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதில் நிறைய கால்சியம், அயன், விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் சியும் இருக்குது. இந்த முடக்கத்தான் கீரை மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதோட நர்வ் சம்மந்தமான டிசீஸ் இருக்கிறவங்களும் இந்த கீரையை சாப்பிட்லாம். அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கீரையை எடுத்துக்கிட்டோன்னா குணமாக்குறதுக்கு உதவி பண்ணும். ஸோ கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதனால வர வயிற்று வலி, கான்ஸ்டிபேஷனுக்கு கூட இது ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கும். அதே மாதிரி இது கோல்டு, காஃப், ஃபீவர் அதுக்குமே இந்த கீரை ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கொடியை நம்ம ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு. பறிச்சதுக்கு அப்புறமா அதோட இலைகளை மட்டும் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு அந்த இலைகளை மட்டும் நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ அதை கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட காமிச்சு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வளர்ந்துருந்தது அந்த செடியை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்ட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக உங்ககிட்ட ஆல்ரெடியே இட்லி தோசை மாவு இருக்கும் இல்லையா, அது இருந்ததுனாலே போதும். நம்மளுடைய இந்த ஹெல்த்தியான தோசை சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ அந்த இட்லி தோசை மாவில் நம்ம அரைச்ச இந்த முடக்கத்தான் கீரையையும் அதோடு சேர்த்து நல்லா அதை கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். நம்ம வெந்தயத்தை தனியாக அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கீரையோடைய கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அதனால அதை மாவோட சேர்த்து அதை நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிட்டு இந்த மாவையும் நீங்கள் தோசையாக ஊற்ற வேண்டியதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் மெதுவாகவே சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மேலே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக ஆகணுன்னாக்க நீங்கள் கொஞ்சம் அதை குக் பண்ண விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். இல்லை உங்களுக்கு திக்கான தோசை தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே நிறைய மாவை ஊற்றி நீங்கள் சிம்மிலேயே வச்சு மூடி வச்சு குக் பண்ணணும். மூடி வச்சு குக் பண்ணும்பொழுது அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு டூ மச்சாக கிறிஸ்பினஸும் இருக்காது. கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்க கொஞ்சம் டைம் விட்டு குக் பண்ண விடுங்க. ஸோ இப்போ சூப்பராக குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறமா தோசையை திருப்பி போட்டுட்டு நம்ம அடுத்ததாக சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல காரமான கார சட்னி இல்லை தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் நாங்கள் அன்றைக்கி சன்னா செஞ்சுருந்தோம். கொஞ்சம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் சன்னா எடுத்துக்கணுங்கிறதுக்காக சன்னா தான் செஞ்சுருந்தோம். ஸோ இந்த சன்னா மசாலாவோட ரெசிபியும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சன்னா மசாலாவோட ரெசிபியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்து செஞ்சு பாருங்கள். பூரிக்கு இந்த சன்னா மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ நீங்களும் இந்த முடக்கத்தான் தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.